ரெட் அலர்ட் எதிரொலியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை தற்பொழுது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு விரைந்திருக்கிறது. 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்பொழுது காரைக்கால் விரைந்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தேசிய பேரிடர் மீட்பு படை தற்பொழுது காரைக்கால் விரைந்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது காரைக்கால் பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். அரசாங்கத்திலிருந்து 30 பேர் கொண்ட ஒரு குழு தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் துணை கமாண்டர் சங்கர் பாண்டியன் உத்தரவின் அடிப்படையில் காரைக்கால் பகுதிக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து வாகனங்கள் மூலம் தற்போது 7 மணி அளவில் அவர்கள் புறப்பட்டு காரைக்கால் செல்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் காரைக்காலில் அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கருதி 30 பேர் கொண்ட ஒரு குழுவினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது காரைக்கால் பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். மீட்பு படகுகள், அதே போன்று மீட்பு நடவடிக்கைக்கு தேவையான உபகரணங்கள், அதே போன்று பொதுமக்களை பாதுகாப்பதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவை கொண்டு அந்த குழுவினர் தற்போது காரைக்கால் பகுதிக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்யக்கூடிய நிலையில் அங்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் மீட்பு பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மேற்கொள்ள உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.